அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கலாம் அகாடமி யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிசி மற்றும் எஸ்ஐ தேர்வுக்கு படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டிலிருந்து ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அந்த செய்தியை பற்றின ஏ டு Z இன்ஃபர்மேஷன் தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் இந்த பதிவில் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஏறக்குறைய 2026 வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி தரப்பில் இருந்து ஒரு ஆனுவல் பிளானர் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை கேன்சல் புதுசாக ரீஷெடியூல் பண்ணி 2027க்கான பிளானர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 2026 எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுமே எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 2026 வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த தேர்வுகள் டிஎன்யூஎஸ்ஆர்பியால் நடத்தப்படக்கூடிய எந்தெந்த தேர்வுகள் எந்தெந்த மாதத்தில் அறிவிப்பு வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து போன ஆனுவல் கேலண்டரில் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ அதை திரும்ப மொத்தமாகவே மாற்றிட்டு 2027 தான் டிஎன்யூஎஸ்ஆர்பியால் ஸோ இந்த தேர்வுகள்லாம் நடைபெறும்னு சொல்லிட்டு ஒரு ரீஷெடியூல் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏறக்குறைய இது சந்தோஷப்படக்கூடிய செய்தியா இல்லை வந்து வருத்தப்படக்கூடிய செய்தியா அப்படிங்கிறது ஒன்றும் தெளிவாக புரிய வரல. ஸோ ஏன்னா வந்து அந்த தேர்வுகள்லாம் அடுத்த வருஷத்துக்கு போச்சுன்னா மேக்ஸிமம் இந்த பார்டர் ஏஜில் இருக்கவங்களுக்கெல்லாம் நெக்ஸ்ட் இயரில் வாய்ப்பு கிடைக்காம போகலாம். போலீஸ் டிபார்ட்மெண்ட் உள்ளே போயே ஆகணும்னு சொல்லிட்டு ஏறக்குறைய 3-4 அட்டம்ப்டாக எழுதிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள், படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக தான் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிய வருது. ஸோ ஓகே, ஆனுவல் பிளானரில் கொடுத்துருக்கிற மாதிரி எந்தெந்த தேர்வு எந்தெந்த மாதத்தில் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம தெளிவாக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐயில் டெக்னிக்கல் எஸ்ஐ. ஓகே, டெக்னிக்கல் எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் 2027 பிப்ரவரியில் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அதே போல் பேண்டு பிசி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய போன மாதமே வரக்கூடியது, ஜூன் மாதமே நோட்டிஃபிகேஷன் வரக்கூடியது ஏறக்குறைய ஒரு 700க்கும் மேற்பட்ட ஒரு காலி பணியிடங்கள் கொண்ட இந்த பேண்ட் பிசிக்கு நெக்ஸ்ட் இயர் 2027 மார்ச் மந்த் தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து பிசி தேர்வு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த பிசி தேர்வுக்கு தான். ஸோ பிசி தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2027 ஜூன் மாதம் தான் ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதே போல் கம்பைன்ட் எஸ்ஐ எக்ஸாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் எஸ்ஐ, ஏஆர்எஸ்ஐ, எல்என்டோ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 2027 ஆகஸ்ட் மாதம் தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஏற்கனவே 2026 ஒரு கேலண்டர் வந்து ரிலீஸ் பண்ணி அதை ஃபுல்லாகவே கேன்சல் பண்ணி விட்டுட்டு திரும்ப இந்த 2027 ரீஷெடியூல் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இதனால் பாதிக்கப்படக்கூடிய மாணவர்கள் வந்து இந்த கடைசி ஏஜ் லிமிட்டில் இருக்கக்கூடியவங்க தான் இந்த ஆனுவல் பிளானர் மூலமா வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஜ்ன்றது கண்டினியூ ஆகுமா, அந்த நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட். ஸோ ஓகேங்களா? ஸோ அந்த ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 2027 அந்த 2 இயர்ஸ்க்கான ஏஜ் கொரோனா அந்த ரிலாக்ஸேஷன் வந்து கண்டினியூ ஆகுமான்ற மாதிரி டவுட்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. மேக்ஸிமம் இந்த 2026 செப்டம்பர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜியோ வந்து கேன்சல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் ஏற்கனவே. பட் நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி சிஎம் செல்லுக்கும் போட முடியும். ஓகேங்களா? ஸோ மாணவர்கள் வந்து தொடர்ந்து கடைசி ஏஜியால் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த மாதிரி தள்ளி போயிருக்கிறதுனால ஸோ ஏஜ் லிமிட் இதவே கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கலாம். ஓகே, ஸோ அதே போல் நம்மளை கேட்டிங்க அப்படின்னா இந்த ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது இந்த செப்டம்பர் மந்தோட கேன்சல் ஆகுதுன்ற மாதிரி தான் நம்ம சொல்லியிருந்தோம். இது கண்டினியூ ஆகுன்றதை பற்றி எந்த ஒரு அப்டேட்டும் நமக்கு தெரிய வந்தால் கண்டிப்பாக நம்ம சேனல்லே இன்டிமேஷன் பண்ணுவோம். ஸோ அதே போல் வந்து ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டுட்ருக்கீங்க ஸ்கூல் புக் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. 2027 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் சேஞ்ச் பண்ணுறதுக்கான அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மேக்ஸிமம் ஸ்கூல் புக்கில் எந்த ஒரு சேஞ்சஸும் அதிக அளவு இருக்காது. ஓகே, என்ன தான் ஸ்கூல் புக்கு சேஞ்ச் ஆனாலுமே நீளத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர் தான் இருக்கும். ஓகே, அதாவது எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய டேட்டா மட்டும்தான் இதில் ஆட் பண்ணுவாங்களே தவிர ஸ்கூல் புக் டோட்டல் ஒட்டு மொத்தமாக வந்து சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறது கிடையாது. ஓகே, ஸ்கூல் புக்கை வந்து இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா தொடர்ந்து கண்டினியூவாக படிங்க. ஓகேங்களா? ஸோ இதில் என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா, ஸோ இப்போ தான் நான் பிசி எக்ஸாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன், இல்லை வந்து எஸ்ஐ எக்ஸாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய நாட்களோட எண்ணிக்கை அதிக அளவில் இருக்குன்றதுனால ஸோ கரெக்டாக உங்களோட டைமை யூட்டிலைஸ் பண்ணி படிச்சிங்கன்னா இந்த 2027 வரக்கூடிய பிசியாக இருக்கட்டும் எஸ்ஐயாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு ஜாபில் உங்களால் வந்து போஸ்டிங் வாங்க முடியும். ஸோ அதனால் மனசை தளர விடாமல் கண்டினியூவாக ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். அதே போல் நெக்ஸ்ட் இயர் நோட்டிஃபிகேஷன் வருது அப்படிங்கிறதுனால ஸோ வேக்கன்சியோட எண்ணிக்கையும் சற்று அதிகமாக வருவதற்கான வாய்ப்புமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஏன்னா வந்து இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து போதைப் பொருள் தடுப்பு ப்ளஸ் வந்து பெண்கள் பாதுகாப்பு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் முக்கியத்துவம் கொடுக்கறதுனால அதிக அளவில் காவலர்களை பணி நியமனம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக கொஞ்சம் வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்புமே இருக்குது. ஓகே, ஒரே ஒரு பின்னடைவு என்ன அப்படின்னா இந்த ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது தான் நிறைய பேருக்கு ஒரு
பின்னடைவாக இருக்குன்றதை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ இதை பற்றின அப்டேட் வந்து நம்ம கண்டிப்பாக சிஎம் செல்லுக்கும் நம்ம போடலாம். ஓகே, ஸோ அதை பற்றின ப்ராசஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஆனுவல் பிளானர் 2027 கொடுத்துருக்காங்க. 2026 எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் வருவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த ஆனுவல் பிளானரில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை கம்மிங் எக்ஸாமில் வந்து ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். தேங்க்யூ டு ஆல். ஸோ ஒரு சிலர் வந்து ஸ்கூல் புக் சேஞ்ச் ஆகுதுன்றதுனால படிக்காமல் விட்டுறாதீங்க. ஸோ ஸ்கூல் புக்கில் அந்தளவுக்கு எந்த ஒரு மாற்றமும் இருக்காது, மேக்ஸிமம் மாற்றம் இருக்காது. புதியதான டேட்டாவை தான் இந்த ஸ்கூல் புக்கில் இணைப்பார்களே தவிர ஆல்ரெடி இருக்கக்கூடிய டேட்டா எல்லாமே கிளியர் பண்ணி விட்டுட்டு புதுசாக புக்கை வந்து உருவாக்குவாங்க அப்படிங்கிறத பற்றி நினைக்க வேண்டாம். இப்போதைக்கு இருக்கக்கூடிய புக்ஸையே இப்போ கவர்மெண்ட்டால், அதாவது தமிழ்நாடு பாடநூல் கழகத்தில் இப்போ வெளியிடப்பட்டிருக்க புக்ஸையே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் 2027 எக்ஸாமுக்கும். ஓகே, ஸோ அதில் கவனமாக இருங்க. ஸோ தேங்க்யூ. மேற்கொண்டு டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.